காமத ஏகாதசி நம் வீட்டில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலக இந்த 5 பொருட்களை மட்டும் தானம் செஞ்சாலே போதும். பொதுவாகவே ஏகாதசி விரதம் என்றாலே பாவங்களை போக்கி புண்ணிய பலன்கள் தரக்கூடியது என சொல்லப்பட்டு இருக்கு. ஆனால் இது பொதுவான பலன் மட்டுமே. இது தவிர ஒவ்வொரு ஏகாதசியும் ஒவ்வொரு விதமான பலனை தரக்கூடியது. அப்படி மார்ச் மாதத்தில் முதலில் வந்த ஏகாதசி பாவங்களை போக்கும் பாப மோஷினி ஏகாதசி ஆகும். அதைத் தொடர்ந்து இரண்டாவது வரும் ஏகாதசி தான் காமத ஏகாதசி. மனிதனின் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய இந்த ஏகாதசி விரத நாள்ல என்னென்ன பொருட்களை நாம் தானம் செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஏகாதசி பெருமாளை விரதம் இருந்து வழிபடுவதற்கான நாள். ஒவ்வொரு மாதமும் 2 ஏகாதசி திதி வரும். வளர்பிறை ஏகாதசி, தேய்பிறை ஏகாதசி என இரண்டிலும் வரும் ஏகாதசிகளும் மிகவும் சிறப்பானவை என்றாலும் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் தனிச்சிறப்பு தனியான பலன்கள் உள்ளன. அப்படி மார்ச் மாத வளர்பிறையில் வரும் ஏகாதசிக்கு காமத ஏகாதசி என்று பெயர். காமத என்றால் விருப்பங்கள் நிறைவேற்றுவது என்று பொருள். அப்படி நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு இருக்கும் தடைகள் விலக காமத ஏகாதசியில் முக்கியமாக 5 பொருட்கள் தானம் செய்வது மிகவும் சிறப்பு. இந்த ஆண்டு காமத ஏகாதசி மார்ச் மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது. அன்றைய தினம் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு மஞ்சள் நிற ஆடை அணிந்து விரதத்தை துவக்க வேண்டும். வீட்டில் உள்ள பெருமாளின் படத்திற்கு அழகிய மலர்களால் அலங்கரித்து தீபம் ஊதுபத்தி ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். பெருமாளுக்கு மஞ்சள் நிற மலர்கள் சாற்றி வழிபடுவது சிறப்பு. அட்சதைக்கு துளசி இலை ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் படைத்து பெருமாளுக்கு உரிய மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும். ஏகாதசி கதைகளை படிப்பதோ அல்லது கேட்பதோ ரொம்ப சிறப்பானது. மறுநாள் தூவாதசியில் பாராயணை செய்து விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். காமத ஏகாதசி நாளான மார்ச் 29ஆம் தேதி அன்று காலை 7:28 முதல் பூஜை செய்வதற்கான நல்ல நேரம் துவங்குவதாக சொல்லப்படுகிறது. அதேபோல் பகல் 12:26 வரை இந்த பூஜைகளை நாம் செய்யலாம். காமத ஏகாதசி விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய திருநாள். ஏகாதசி அன்று பூஜைகளை நிறைவு செய்த பிறகு அமைதியாக உட்கார்ந்து பெருமாளிடம் உங்களின் மனதில் உள்ள விருப்பங்களை அல்லது உங்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய வேண்டுதலை சொல்லி வேண்டிக் கொள்ளுங்கள். காமத ஏகாதசி அன்று நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்காக இடையூறாக இருக்கும் தடைகள் விலக 5 முக்கியமான பொருட்களை தானம் செய்வது மிக அவசியம். இந்த நாளில் சில பொருட்களை தானம் செய்வது மங்களகரமானதாக கருதப்படுகிறது. முதலில் ஏழைகளுக்கு ஆடைகள் அல்லது தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். 2வது மஞ்சள், 3வது கொண்டை கடலை, 4வது ஆடைகள், 5வது பழங்கள். இந்த 5 பொருட்களும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. இவற்றை தானம் செய்வதால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. வயதானவர்கள், கோவிலில் இருக்கும் பிராமணர்கள் ஆகியோருக்கு இந்த பொருட்களை தானமாக அளிப்பது மிகவும் சிறப்பானது. தானம் கொடுத்த பிறகு அவர்களிடம் ஆசி பெற வேண்டியது மிகவும் அவசியம். நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல பெருமாளுடைய காமத ஏகாதசி என்று நாம் என்ன செய்ய வேண்டும், எந்த பொருட்களை தானம் செய்தால் நம்முடைய தடைகள் விலகும் என்பதை இந்த பதிவுல பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.